படம் ரிலீஸுக்கு முன்பே தக் லைஃப் இவ்வளவு நஷ்டத்தை சந்தித்திருக்கே. படம் ரிலீஸ் ஆகுமானே சந்தேகம்தானாம். சுகர் பேபி சுகர் இல்லாம போயிடுமோ? தக் லைஃப் படத்தால் கமலுக்கு எவ்வளவு நஷ்டம் பாருங்க. இப்படியே போனா படம் ரிலீஸ் ஆகுறதே சந்தேகம்தானோ? மெட்ராஸ் டாக்கீஸ், ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் மற்றும் ரெட் ஜெயண்ட் 3 நிறுவனங்களும் இணைந்து உருவாக்கிய தக் லைஃப் திரைப்படம் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் ஒரு பிரம்மாண்ட முயற்சியாக உருவாகியுள்ளது. இயக்குனர் மணிரத்னம், நடிகர் கமலஹாசன் மற்றும் தயாரிப்பாளர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் கூட்டணியில் உருவாகியுள்ள இந்த திரைப்படம் ஜூன் 5ஆம் தேதி திரைக்கு வரவிருக்கிறது. படம் குறித்த ப்ரமோஷன் பணிகளில் நடிகர் கமலஹாசன் ஈடுபட்டு வருவது வழக்கமானதை விட மிகவும் தீவிரமாகவே உள்ளது. ஊடக பேட்டிகள், பத்திரிகையாளர் சந்திப்புகள் மற்றும் மாநிலங்களுக்கு வெளியேவும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு படத்தை முன்னிறுத்தும் விதமாக கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார். சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கமல் பேசுகையில், நான் கர்நாடகாவில் இருந்தபோது சிவராஜ்குமார் மற்றும் அவரது குடும்பம்தான் எனது குடும்பமாக இருந்தது. மேலும் தமிழே உயிர், தமிழ் மொழியிலிருந்தே கன்னடம் உருவானது. அவரும் இதை ஒத்துக்கொள்வார் என்றார். இந்த கருத்துக்கள் கன்னட சமூகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தின. கமலின் இந்த கருத்துக்களை கடுமையாக எதிர்த்துள்ள கன்னட அமைப்புகள் இது கன்னட மொழியையும் உணர்வுகளையும் புண்படுத்தும் வகையில் இருப்பதாக கூறி போராட்டத்திற்கு இறங்கியுள்ளன. மேலும் அவர் மன்னிப்பு கேட்டால் மட்டுமே தக் லைஃப் கர்நாடகாவில் வெளியிட அனுமதி வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். இந்த நிலைமைக்கு பதிலளித்த கமலஹாசன், நான் கூறியதில் எந்த தவறும் இல்லை. எனது தரப்பில் இருந்து பார்ப்பதற்கு அது சரியாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய தரப்பில் இருந்து தவறாக தெரிகிறது. எனவே மன்னிப்பு கேட்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். இது அவரின் கருத்துகளுக்கு நிலைத்துவத்தை காட்டுகிறது. கமலின் நிலைப்பாட்டால் தக் லைஃப் படம் தற்போது கர்நாடகாவில் வெளியாகாமல் இருக்க வாய்ப்பு அதிகமாகியுள்ளது. இது படத்துக்கு ஒரு பெரும் பின்னடைவாக இருக்கிறது. ஏற்கனவே தியேட்டர்கள், ப்ரமோஷன்கள், டிஸ்ட்ரிபியூஷன் ஒப்பந்தங்களுக்காக செலவிடப்பட்ட தொகைகளின் அடிப்படையில் இந்த தடையால் படத்திற்கு குறைந்தது 20 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படும் என தொழில்நுட்ப வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நஷ்டத்தை பற்றி கேள்வியை கேட்டபோது கமல் அதிரடியாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. படத்தில் நான் தயாரிப்பாளரானதால் ஏற்பட்ட எந்த நஷ்டத்தையும் நான் ஏற்க தயார். ஆனால் எனது கூற்றுக்களை மாற்றிக்கொள்ள முடியாது என அவர் கூறியதாக நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கமல் ஒரு தேசிய நடிகராக இருந்தாலும் இம்மாதிரியான கலாச்சார விவகாரங்களில் தைரியமாக பேசும் அவரின் விதம் சிலரால் பாராட்டப்படுகிறது, மறுபுறம் சிலரால் விமர்சிக்கப்படுகிறது. தக் லைஃப் படம் தமிழ், தெலுங்கு மற்றும் ஹிந்தி மொழிகளில் வெளியாகும் நிலையில் கர்நாடகா ரிலீஸ் குறித்த சூழ்நிலை இந்த வெற்றி பயணத்தில் ஒரு இடையூறாகவே அமைகிறது.